சார் இல்லை சார், ஆக்டிங் ஒரு ஸ்கில் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டீம் வந்து எனக்கு ஸ்மோக் எப்படி பண்ணுன்றதும் கற்றுக் கொடுத்தாங்க ஸ்பாட்டில். ஸோ பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். நான் நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஆக்சுவலி பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி 30% 40% ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணோம், நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பெங்களூர்னா எந்த ஊரில் தமிழ்காரங்க இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும், நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு. நான் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவன். கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார். எப்படின்னா அவங்க 5 நிமிஷத்தில் வந்து அவங்க ஜாதி நான் போட்டு வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது இல்லை, எப்படின்னா போட்டு வாங்கிடுங்க. வாங்க ப்ரோ, எந்த ஊர்? பெங்களூர் ப்ரோ. நான் பெங்களூரா நீங்கள்? கர்நாடகா சார். தமிழ் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் படம்னா என் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு பெங்களூர் தமிழன். பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். நான் நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஆக்சுவலி பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி 30% 40% ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணோம், நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும் அதெல்லாம் கேட்கலாம்ண்ணா. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஐ ட்ரை டு ஆன்சர். நான் என்ன தான் பெங்களூர்னு சொன்னாலும் இல்லை, எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான். நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன். மழுப்பி நிறைய விஷயத்தை காமிக்காமல் இல்லை, இன்னும் அதனால தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் இருக்குன்னு காமிச்சா மேட்ரு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் லாங்குவேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட்லி சாரி. என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது, நான் பேசி அதை சொதப்பானு நினைக்கிறேன். அதனால என் லாங்குவேஜ் கொஞ்சம் இப்படி தான் இருக்குயா சார். இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? சார் டேரக்டர் சார். யா சார். ஓகே சாரி சார். ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன்ல. இப்போது பெங்களூர்னா எந்த ஊரில் தமிழ்காரங்க இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும், நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு. நான் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவன், சரிங்களா? அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஹையர் கேஸ்ட் ஜாதியை சேர்ந்தவன் நினச்சிக்கோங்களேன். நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசிச்சதும் இல்லை. ஸோ நான் அங்கேருந்து வரேன். வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது சத்தியமாக அதில் ஒன்றுமே தெரியாது சார். உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறது அதிகபட்சம் கன்னடா தமிழ் பிரச்சனை தான். அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேர் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில் வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து போர்ட்ரே பண்ணும்போது என்ன போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல, கடவுள் இல்லைன்றாங்க, ஏத்திசம் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார். ஸோ அதனால் வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போ நான் எந்த கூட்டத்தை நான் சேருதில்லை. ஆனால் பட் நீங்கள் என்ன அப்படி போர்ட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே, நானே வந்து ஒரு படம் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், எங்கள் சைடில் இருக்குது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாப்பிள்ளை கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவனை ஒரு ப்ளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி. ஆனால் நான் சினிமா பண்ணணுன்னு சென்னைக்கு வந்திருந்தேன்ல. சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார். எப்படின்னா அவங்க 5 நிமிஷத்தில் வந்து அவங்க ஜாதி நான் போட்டு வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது இல்லை, எப்படின்னா போட்டு வாங்கிடுங்க. வாங்க ப்ரோ, எந்த ஊர்? பெங்களூர் ப்ரோ. நான் பெங்களூரா நீங்கள்? கர்நாடகா சார். தமிழ் ப்ரோ. நான் தமிழா? எந்த ஊர்? வேலூரா? நான் குலதெய்வம் அப்படி இப்படின்னு போட்டு 5 நிமிஷத்தில் ஜாதியை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாது, சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. நான் பொதுவாக பேசும்போது நான் சினிமாசில் வந்தவன், நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ண அந்த மைண்ட் செட்டில் வரல. இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாயிண்டில் கண்டுபிடிச்சாங்க நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியுமா? அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீ ஒரு சங்கி, நீ ஒரு RSS, நீ சாமிக்கு நம்பிக்கை இருக்கவன்ட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பண்ணுற படம் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருந்தோம், நான் என்ன பண்ணோம், எனக்கு நான் பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார். சார் இல்லை சார், ஆக்டிங் ஒரு ஸ்கில் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டீம் வந்து எனக்கு ஸ்மோக் எப்படி பண்ணுன்றதும் கற்றுக் கொடுத்தாங்க ஸ்பாட்டில். ஸோ அப்படியே விழுவாங்க, புகை வேலை விட்டது தான். சார் அது சொன்ன மாதிரி தானே பண்ண முடியும். இப்போ அவங்க சொன்னாங்க வாயில வச்சுட்டு வெளியே விட்டால் தான் ஸ்க்ரீனில் தெரியும் அப்படின்றது. ஸோ நம்ம வேறு கல்ச்சர். ஆக்சுவலி நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அண்ட் இந்த படமும் வந்து நான் ஒரே ஒரு ஐடியாலஜி பற்றி இல்லாமல் 2 ஐடியாலஜிஸ் பற்றி பேசுகிறேன் போதில் ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நிறைய OTT நான் ஸ்டார்டிங்கில் பிச் பண்ணேன். அவங்களோட ஐடியாலஜிவே என்ன இருந்துச்சுன்னா, நீ ஒருத்தனை சப்போர்ட் பண்ணால் ஒரு சைடு கூட்டம் வரும், நீ 2 பக்கமும் இப்படின்னு காமிக்கும் போது வந்து உன்னை யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் ஷார்ட் ஃப்ளிக்ஸ் அவங்க பார்த்து இதை எடுத்து இப்போ வர 24th 8:30 AM வந்து இந்த படம் வந்து ஷார்ட் ஃப்ளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது சார். கண்டிப்பாக நிறைய பேர் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்கான்னு நான் நம்புறேன். உங்களோட கருத்து எல்லாம் லைக் ரிவ்யூஸாக ஷேர் பண்ணிங்கன்னா I'd be really happy. அண்ட் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் இருந்தாலும் வந்து நிறைய விஷயம் நான் தப்பும் பண்ணியிருப்பேன், நான் கற்றுக்கவும் விரும்புகிறேன். இட்ஸ் நாட் லைக் நான் ஒன்றும் காவியத்தை எடுத்துட்டேன்லாம் இல்லை, கற்றுக்கவும் விரும்புகிறேன். உங்களோட ஓப்பன் ரிவ்யூஸை நீங்கள் ஷேர் பண்ணலாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.